வெல்கம் டு மிஸ்டர் ஹுடி தமிழ். ஹலோ எவ்ரிவன். இன்சைட் அவுட் 2015 பிக்சாரால் எடுக்கப்பட்ட ஒரு அனிமேஷன் மூவி. சொல்லப்போனால் 2016 பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம் ஆஸ்கர் கூட அதான் வின் பண்ணிச்சு. அது மட்டும் இந்த படத்தோட ப்ளஸ் இல்லைங்க, இன்னும் நிறையவே இருக்கு. பிக்சாரோட ஒவ்வொரு படமுமே ஒரு மாஸ்டர் பீஸ் தான். டாய் ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணி பக்ஸ் லைஃப், ஃபைண்டிங் நிமோ, இன்கிரெடிபிள்ஸ், ராட்டடோவி, வாலி, அப்பு, மான்ஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டி, இந்த படங்கள்லாம் தொடர்ந்து அதே வரிசையில் வந்தது தான் நம்ம இன்சைட் அவுட். பேசிக்காவே பிக்சரோட ஒவ்வொரு மூவியுமே ஹியூமன் எமோஷன்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. நீங்க வாலியை பார்த்தீங்கன்னா லவ் மெயின் கான்செப்டா வச்சிருப்பாங்க. இன்கிரெடிபிள்ஸ், ஃபைண்டிங் நிமோ, அதுலாம் ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா இன்சைட் அவுட்ல இந்த எமோஷன்ஸையும் வச்சு ஒரு மூவி எடுத்திருக்காங்க. நீங்க நிறைய பேர் இந்த மூவியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பிளாட்டை கொஞ்சம் நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம கதையில நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே நீங்க குடிக்கிறதுக்கு காஃபியோ டீயோ கையில வந்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். உடனே என்ன ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே போன் எடுத்து பாக்குறீங்க, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நைட்டு சார்ஜரை சுவிட்ச் போட மறந்துட்டீங்க. என்னடா இதுன்னு கண்டிப்பா சேடா ஃபீல் பண்ணதான் வாய்ப்பு இருக்கு. சரி சார்ஜ் போடலாமேன்னு போறீங்க, டக்குன்னு கரண்ட் போயிருது. அப்போ உங்களுக்கு எவ்வளவு காண்டாகும். இந்த ஒரு சிச்சுவேஷன்லயே 3 எமோஷன்ஸை பத்தி நம்ம சொல்லியிருக்கலாம். ஹாப்பினஸ், சேட்னஸ், ஆங்கிரி. அப்படியே யோசிங்க, இந்த எமோஷன்ஸ் எல்லாம் தனித்தனி கேரக்டர்ஸா இருந்தா உங்க மூளைக்குள்ள இந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷன்ஸும் வாழ்ந்துட்டு இருந்தா கேட்கவே வேற லெவல்ல இருக்குல்ல. இதுதாங்க இந்த ஸ்டோரியோட பிளாட்டே. ஸ்பாயிலர் அலர்ட். இன்சைட் அவுட் மூவியை பத்தி அதோட இன்னர் மீனிங்கை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ரைலின்னு ஒரு சின்ன பொண்ணு பிறந்ததுல இருந்து தான் நம்ம படம் ஸ்டார்ட் ஆகுது. தலைக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் ஒரு வீடியோ கேம் கண்ட்ரோலர் மாதிரி அவ என்ன பண்ணுன்றத தீர்மானிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆரம்பத்துல ஜாயின் ஒரு கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகி படிப்படியாக ரைலிக்கு வளர வளர எமோஷன்ஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டே போகுது. என்னதான் வளர வளர நிறைய எமோஷன்ஸ் இருந்தாலும் ஜாயின்ற எமோஷனுக்கு மட்டும் அவ தான் எப்பயும் ரைலியை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசை. ரைலி ஃபேமிலி புதுசாக ஒரு வேற ஊருக்கு மாறி போறாங்க. அந்த ஊரையும் அவங்க இருக்கிற இடத்தையும் ரைலிக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எமோஷன்ஸ்ல இருக்கிற சேட்ன்ற எமோஷன் ரைலியை கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்றேன்னு கேட்க அதை நம்ம ஜாய் அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரைலிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத அந்த முழு கதை. நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு எமோஷனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாமே நம்ம ஸ்டெடியா வாழ்றதுக்காக எல்லா எமோஷன்ஸையும் நம்ம பயன்படுத்தணும்ன்றத சூப்பரா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயம் என்னதான் நம்ம நினைவுகள்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அந்த விஷயம் நம்ம இழந்ததுக்கு அப்புறம் அந்த நினைவுகள் நம்மளுக்கு திருப்பி வரும்போது அது சங்கடத்தை தான் தரும். இது தெரியாம நம்ம எப்பயுமே நம்ம சோகத்தை மறைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்றது இந்த படத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. ரைட்டு, நம்ம பிளாட்டுக்குள்ள போயிடலாம். அப்படியே ரைலியோட தலைக்குள்ள இருக்கிற ஜாயும் சேடும் சண்டை போட்டு அவங்க இடத்த விட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற மித்த எமோஷன்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் கொஞ்ச நாள் ரைலியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, முதலே சொல்லியிருந்தோம்ல, ஜாய் சேடை தவிர நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. ஃபியர்ட், டிஸ்கஸ்ட், ஆங்கிரி அப்படின்னு. இந்த கதையை பொறுத்த வரையும் ஜாய் ஒரு வில்லன்னு கூட சொல்லலாம். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது வேலைக்கு ஆகாது. அப்பப்ப கஷ்டங்களும் சோகங்களும் நம்ம இன்னும் பெருசா மீண்டு வர உதவும். கோர் பிளாட்டை சுத்தி தான் இந்த கதையை நகரும். இந்த படத்தோட மிகப்பெரிய பியூட்டி என்னன்னா இந்த ஸ்டோரியை மட்டும் அவங்க சொல்லல, அதை தாண்டி நிறைய ஃபேண்டசி எலமெண்ட்ஸை உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜாயும் சேடும் தொலைஞ்சு போற ஒரு இடம், நம்ம மூலையில ஒரு பகுதியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஃபேண்டசி கலந்து சொல்லியிருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம நம்ம சின்ன வயசுல பார்த்த ஒரு ஆட் ஞாபகத்துக்கு வர்றது, சின்ன வயசுல நம்ம பேசிட்டு இருந்த ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட், நம்ம எத்தனையோ பேருக்கு சின்ன பிள்ளை நைட்ல ஒரு வினோதமான கனவு வந்திருக்கும். அதெல்லாம் எப்படி வருதுன்றதே ரொம்ப காமெடியும் ஃபன்னும் கலந்து சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தம் சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்ல, அடல்ட்ஸுமே ரொம்ப ரசிச்சு பார்க்க வேண்டிய மிக சிறந்த மூவி தான் இது. சொல்ல போனா ஆஸ்கர் வின் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு மூவி தான். இந்த படத்தோட சீக்வல் இன்சைட் அவுட் 2 கூட தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் புது புது எமோஷன்ஸ்லாம் வர மாதிரி ட்ரெய்லர்ல காட்டியிருந்தாங்க. ரைலியோட அடலசன்ஸ்ல நடக்கிற மாதிரி ஸ்டோரி இருக்கு. கண்டிப்பா ஒர்த்தாதான் இருக்குன்னு நம்புறேன். இன்சைட் அவுட் 2 மூவி ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் இருக்கிற மித்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பீஸ் அவுட்.